ஜீவனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் உச்சபலம் பெறுகிறார். எனவே தொழிலில் இவர்கள் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றம் என்பது இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். ராசியாதிபதி 5ஆம் வீட்டிற்கு சென்று 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பதும், விருச்சிக ராசியை பொறுத்தவரை லாபஸ்தானாதிபதி புதன் கலத்திரஸ்தானாதிபதி சுக்கிரனுடன் கூட்டணி சேர இருக்கிறார். இதுவும் இவர்களுக்கு அனுகூலமான அமைப்பு தான். இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னவென்றால், மே மாதம் 1ஆம் தேதி அதாவது குரு ராசிக்கு 7ஆம் வீட்டிற்கு வந்து சமசப்தம பார்வையாக ராசியை பார்க்கிறார். இதைத்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்கிறோமே, அதன் பலன் பூரணமாக இவர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. ஜீவனாதிபதி உச்சம், லாபஸ்தானாதிபதி வக்கர நிவர்த்தி. சுக்கிரன் 6ஆம் வீட்டிற்கு செல்லுவதும் இவர்களுக்கு ஒரு விதத்தில் விபரீத ராஜயோகமாக